மா நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேம்மா. நீ அந்த கண்டெய்னர் கான்ட்ராக்டர் நம்மள ஏமாத்துற விஷயத்த கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்ச மத்த கம்பெனிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி உங்க பையனுக்கு வந்த ஐடியா எங்களுக்கு தோணாம போயிடுச்சேன்னு ஃபீல் பண்றாங்கப்பா. பிசினஸ் லைன்ல நேத்து ஃபுல்லா உன்னை பத்தின பேச்சுதான். தேங்க்யூ மா. எனக்கு அக்கவுண்ட்ஸ்லாம் செக் பண்ற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரியா? ரிஷி, என்னக்கா? காவேரியை உன் கூட ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போ. நான் நிம்மதியா போய் துர்காவை பார்க்கலான்னு பார்த்தா இப்படி இம்சியை கோத்து விடுறியக்கா. நீ இப்ப ஆபீஸ்க்கு போகல, அந்த வேலைக்காரி துர்காவை மீட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும்டா. அதனாலதான் இவ்வளவு கோத்து விடுற. இன்னைக்கு ரிஷி மாமா துர்காவை மீட் பண்றத நான் வீடியோ எடுத்து அதை அத்தை கிட்ட போட்டு காட்ட தான் போறேன். அதோட இந்த துர்கா ஒழிஞ்சா. ரிஷி, என்ன யோசிக்கிற? காவேரி ஃபேக்டரிக்கு வந்து என்ன பண்ண போறான்னு யோசிக்கிறேன்க்கா. அபர்ணா, ரிஷி சொல்றதுதான் கரெக்ட். காவேரி ரிஷி கூட போய் என்ன பண்ண போறா? மா, இவன் நாளைக்கு வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போக போறா. வெளி உலக நாலேஜ் சுத்தமா இல்ல. எதை கேட்டாலும் ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. அதுவும் இல்லாம இவ இப்பவே ஃபேக்டரி கணக்கு வழக்கெல்லாம் கத்துக்கிட்டா பாலாஜிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கூட புரியலையா? அக்கவுண்ட்ஸ் பாக்குற இடத்துல இவ வந்து என்ன கத்துக்க போறா? இல்ல ரிஷி, அபர்ணா சொல்றதும் கரெக்ட் தான். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் இவ அபர்ணா பின்னாடியே போய் மறைஞ்சுக்கிறா. அது தப்பு. இவ டிகிரி முடிச்சு என்ன பிரயோஜனம்? உன் கூட வந்து 4 விஷயத்த கத்துக்கிட்டான்னா மேரேஜ்க்கு அப்புறம் பாலாஜி காவேரிக்குன்னு தனியா ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்க லைஃபை செட்டில் பண்ணி விட்டுடலாம். அதனால நீ இவளை ஃபேக்டரி கூட்டிட்டு போ. ஏய், ரிஷிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, புரியுதா? சரிங்க அத்தை. சரி வா. ஆம் காவேரி, போய் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு. சரிங்க அண்ணே. ரிஷி, நான் உன்னோட அக்காடா. நீ எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ ஜாலியா ஆபீஸ்க்கு கிளம்புறன்னு எனக்கு தெரியும். அந்த வேலைக்காரி துர்காவை பார்க்க தானே. நீ மட்டும் இன்னைக்கு அவளை பார்த்துட்டனா மத்தத காவேரி பார்த்துக்குவா. அந்த வேலைக்காரிக்கும் அவளை நினைச்சிட்டு இருக்கிற உன் நினைப்புக்கும் இதோட முடிவு கட்டிடுவேன். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். அப்புறம் எப்படி போயிட்டு சார்? ஆபீஸ் பொறுப்பு நீங்க ஏத்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். பாஸ் எதுக்கு இப்ப காவேரி கூட்டிட்டு வந்திருக்காரு? போய் கேட்போம். ஓகே சார். ஹாய் பாஸ். ஹே பாலாஜி. வாங்க பாஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க போங்க. மார்னிங் இருக்கட்டும். எங்க போனாலும் இவன் தொல்லை தாங்கல. ஹே, குட் மார்னிங் இருக்கட்டும். இவன் எப்படி கரெக்ட் வருதுன்னு தெரியல. பாஸ், துர்காவை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? அவதான் என் கூட வந்திருக்கா, என்ன கண்காணிக்க. மாமாவை கண்காணிக்கலான்னு பார்த்தா இவன் வேற வந்து தொலைறான். இப்ப என்ன பாஸ் பண்றது? நான் துர்காவை பார்க்க போறேன், நீ காவிரியோட ரொமான்ஸ் பண்ணு. என்ன சரியா? போங்க பாஸ். பாரு வெக்கத்தை. டேய், ரொம்ப தொன்னாதடா, தண்ணி வந்துற போது. பாஸ், உனக்குள்ள இவ்ளோ வெக்கம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சுடா. பாஸ், இன்னைக்கு காவிரியோட ரொமான்ஸ் பண்றேன், அதுவும் இப்பவே. ஓகே பாஸ்.
ஓ பாலாஜி பாஸ் ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. நாங்களா? நீங்க தான் க்ளோஸ். என்ன வைக்கப்படுற? க்ளோஸா வா. ஓ வெக்கமா? ஒன் போஸ். சூப்பர். இன்னும் க்ளோஸா சிரிச்ச மாதிரி. கியூட் பேர் தெரியுமா ரெண்டு பேரும்? தேங்க்ஸ் பாஸ். சூப்பர். போட்டோவை டிபியா வச்சிட வேண்டியதான். மாமா என்ன கடுப்பேத்தி நீ துர்காவை பார்க்கலான்னு தானே பாக்குற. உன்னை விட்டு நான் ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன். நீ எப்படி துர்காவை போய் பாக்குற நானும் பாக்குறேன். ரெண்டு பேரும் வேற லெவல்ல இருக்கீங்க. வாவ். மேட் ஃபார் ஈச் அதர்னா பாத்துக்கோங்களேன். தேங்க்ஸ் பாஸ். வெல்கம். மாமா நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். ஆப்பு யாருக்கு வைக்கிறான்னு தெரியலையே. நமக்கா இல்ல பாஸுக்கா? மேனேஜர் தோ வந்துட்டேன். ஒன் செகண்ட். ஏதோ மேனேஜர் அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு, நான் போகணும். பாலாஜி பாத்துக்கூடா. அடியே எனக்கு தாண்டி உன்னை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சார் அந்த அக்கவுண்ட் ஃபைல்ஸ் எடுங்க. ரெடியா இருக்கு சார். நீங்க உட்காருங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கொட்டேஷன் அனுப்பிடுங்க. மாமா இங்க இருக்கேன், என்னை விட்டுட்டு எங்கடி போற? இந்த கொட்டேஷன் ஓகே சார். எல்லாத்தையும் மெயில் பண்ணிடுங்க. ஓகே சார், பண்ணிடுறேன் சார். இது மொத்தத்தையும் பண்ணிடலாமா? சரி நீங்க அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். டாக்குமெண்ட்ஸ்ல எடுங்களேன், செக் பண்ணணும். 1 minute sir. நான் சொன்னது என்ன, நீங்க நனல் மாதிரி பின் தொடர்ந்தே வராளே, இவங்க எப்படியாவது கழட்டி விடணுமே. சார் லோடெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போயிடுச்சா என்னன்னு நீங்க செக் பண்ணீங்களா இல்லையா? இது போய் எவ்வளோ நேரம் ஆகுது? செக் பண்ணுங்க. இந்த சாவியை கொடுத்து நம்ம சாவியை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான். காவேரி, ஐ எம் கம்மிங். பாஸ். ஹாய் பாலாஜி. என்ன பாஸ்? இவன் தொல்லை தாங்கலையே. பாஸ். தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் பாலாஜி. இவ்வளோ சொல்லுங்க பாஸ். மாமா என்னை ஏமாத்திட்டு போக பிளான் பண்றாரு. விட மாட்டேன். ஒரு நொடி கூட அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன். got it. காவேரி, மாமா கட்டிக்க போற பாலாஜியை கடுப்பேத்துற. இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. சொல்லுங்க மாமா. பழைய அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கணும். நீ கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே மாமா நான் வந்திருக்கேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்ப என் கூட வா. பாஸ் இவளை கழட்டி விடுவாரா இல்ல இவ நம்மளை கழட்டி விட்டுவாரான்னு தெரியலையே. இதுல 2018 ஃபைல்ஸ்லாம் தேடி எடு. நானும் தேடி எடுக்கிறேன். ஓகே. எவ்வளவு தூசி பாரு காவேரி. அந்த ஃபைலை கொடுங்க மாமா, நான் க்ளீன் பண்ணி தரேன். இல்ல நானே பண்றேன், ஒரு நிமிஷம். சாரி சாரி காவேரி, சாரி சாரி. பரவாயில்ல மாமா. ஏய் அப்படியே இரு, இரு இரு, அப்படியே இரு. கண்ணை கசக்காம இரு. ஓகே, எதுவும் பண்ணாத, அப்படியே இரு. என்ன பாஸ், இதோ உனக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு சரியான நேரம். ஆரம்பிச்சிரு. ஓகே. என் வாழ்க்கைக்கு விளக்கேத்த வந்த தெய்வம் பாஸ் நீ. ஆளு கொடுத்து வரண்டா. நாம திரும்ப வர வரைக்கும் இவங்க உள்ளே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கட்டும். துர்கா, நான் வந்துகிட்டே இருக்கேன். நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம். பார்த்து கேட்டவலாம் உன் கூட மிங்கில்லான காண்டாவானே. நெக்கு கல்யாண வயசுதான் வந்துடுத்துடி டேட் பண்ணவா
இல்ல சாட் பண்ணவா உன் கூட சேர்ந்து வாழ ஆசைதான் வந்துடுச்சுடி மீட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா எனக்கு இப்போ மேரேஜ் வயசுதான் வந்துடுச்சுடி ஹால் பார்க்கவா டாக் பண்ணவா உன் கூட சேர்ந்து லிவ் இன் டுகெதர் கூட எனக்கு ஓகேடி ஹவுஸ் பார்க்கவா பால் காய்ச்சவா ரிஷி மாமா எங்க? ரிஷி மாமாலாம் அப்பவே போயிட்டாரு. கண்ணுல தூசி விழுந்தப்பயே ரிஷி மாமா போயிட்டாரு. ஏதோ ஆடிட்டரை பார்க்க போறாராம், அதனால சீக்கிரமாவே போயிட்டாரு. ஆடிட்டரை பார்க்க போல, அந்த வேலைக்காரி துர்காவை தான் ரிஷி மாமா பார்க்க போயிருக்காரு. ஏமாந்துட்டனே. ச்சே. ஏம்பா, என்ன நீ பாட்டுக்கு உள்ள போற? நேத்து நைட் அவ்ளோ சொல்லியும் திரும்ப திரும்ப இங்க வர, எவ்வளவு தைரியம் உனக்கு? மிஸ், நான் துர்காவை பார்க்க வரல. ஆக்சுவலா உங்களை பார்க்க தான் இங்க வந்தேன். நேத்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அங்க தேங்க்ஸ். சாமி, நீ தான் எப்படியா துர்கா மனசை மாத்தி இங்க வர வைக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். வர மிஸ். சரிடி, எவ்வளவு நேரம் சொன்னேன்? லைன் பிஸிலியே தான் இருந்துச்சு. சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகல. ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். என்ன பண்ணலாம்? ஓகே, வந்துடுறேன்டி. அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்ல, இனிமேல் தான். அமராவதி, ஒரு ஐடியா கொடு. ஏய், ஏன் பதற? என்ன பாமா வச்சாங்க? சிசிடிவி கேமரா தானே வச்சாங்க. அதெல்லாம் ஆள் ஈஸியா ஏமாத்திட்டு உள்ள வந்துருவான். சரி, நாளைக்கு நீ எங்கெங்க போறேன்னு என் நம்பருக்கு லொகேஷன் ஷேர் பண்ணு. ஏய், என் பர்சனல் நம்பருக்கு ஷேர் பண்ணு. என்னது, தெரியாதா? சரி, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 9660775721. மறக்காம ஷேர் பண்ணு. பாய். ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணி காதலை எப்படி வளர்த்து விடுறா பார். ஏ ரேஷ்மா மேம், இந்த மாசம் வாடகை எங்கடி? அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் மேம். இதேதான் போன மாசமும் சொன்னேன். ஓல்டு டெக்னிக் தான், பட் பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். சீக்கிரம் கொடுக்குற வழியா பாரு. 1 செகண்ட் மேம். ஹலோ, ஆரி ஹாஸ்டலா? ஆமா. இங்க பாருங்க சிஸ்டர், நான் சொல்றத பதறாம கேளுங்க. உங்க ஹாஸ்டல் பொண்ணு ஒருத்தி என்னை ஏமாத்திட்டா. அந்த கோபத்துல இப்ப கூட நான் உங்களுக்கு மட்டும் எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னா, உங்க ஹாஸ்டல்ல இருக்க எல்லாரையும் செக் பண்ணிட்டேன். நீங்க ஒருத்தர் தான், நீங்க ஒருத்தர் மட்டும்தான் காதலுக்கு மரியாதை தருவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இத வேற யார்கிட்டயும் சொல்ற மாட்டீங்கல்ல? சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. உங்க ஹாஸ்டல்ல உங்க ஹாஸ்டல்ல பாம் வச்சிட்ட சிஸ்டர். நம்ம ஹாஸ்டல்ல பாம் வச்சிட்டாங்களா? எல்லாரும் வெளியில வாங்க. சீக்கிரம் வாங்க. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐயோ, சீக்கிரம் வெளியில வாங்க. யாராவது வெளியில வந்துருங்க. ஓடி வாங்க. வெளியில வாங்க. பாம் வச்சிட்டு போறீங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க.
இந்த தண்ணி குடி. போதுமா? ரிஷி சார் நீங்களா? நான் தான். நேத்து என்னமோ சவால் விட்டா உங்க மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன், இனிமே பார்க்கவே வராதீங்கன்னு. இப்ப எப்படி? நான் சொன்ன மாதிரி நீ என்ன பார்க்க வந்துட்ட பாத்தியா? இதுதான் ரிஷியோட கேம். ஷோ கேம் எல்லாம் இருக்கட்டும், நீங்க பண்ண காரியத்துக்கு போலீஸ் வந்து உங்களை பிடிக்க போகுது. பின்ன பாம்பு வச்சிருக்கேன்னு பொருளையை கலப்புனா சும்மா விடுவாங்களா? துர்கா, நீ உன்னோட லவ்வரை சாதாரணமா எடை போட்டுட்ட. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இன்னும் 5 நிமிஷத்துல அதிரி புதிரியா இருக்கிற அந்த ஹாஸ்டல் அப்படியே அமைதியாயிடும் பாரு. ஹலோ ஹலோ, சூர்யா ஹாஸ்டலா? இல்லங்க, இது ஆர்யா ஹாஸ்டல். ஓ ஐயோ, ஐம் சாரிங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நான் பாம்பு வச்சது சூர்யா ஹாஸ்டல்ல, ஆர்யா ஹாஸ்டல்ல இல்ல. என்னது? சூர்யா ஹாஸ்டலுக்கு தான் பாம்பு வச்சீங்களா? ஆமாங்க, ஆமா. ஓகேங்க. என்னாச்சுமா? அது சூர்யா ஹாஸ்டல் தான் பாம்பு வச்சிட்டாங்களா, நம்ம ஹாஸ்டல்ல வைக்கலையா? அப்பவே சந்தேகமா இருந்தது. இது எவனோ வேணும் தான் செஞ்சிருக்கான். எவனோ சொன்னதை கேட்டு ஓடி வந்துட்டோம். வாங்க உள்ள போலாம். வாங்க வாமா. இது பாருங்க, நீங்க என்ன பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னா நீங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நானும் வந்துட்டேன். நீங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். கையை விடுங்க. சரி போ துர்கா, நாளைக்கு உன் ரூம்லயே வந்து பாக்குறேன். ரெடியாரு? என்ன முறைக்கிற? உன்னை வெளியே கொண்டு வர பிளான் பண்ண எனக்கு உள்ள வர பிளான் பண்ண தெரியாதா? டுமாரோ மீட் பண்ணலாம். பை. ஐயோ, ரிஷி சார் ஏன் இப்படி பண்றாரு? இதால என்ன பிரச்சனை எல்லாம் வருமோ? ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் உன்னை ரிஷியும் துர்காவும் ஒன்னா சுத்துற வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொன்னா நீ என்னடானா அந்த நெட்ட காலம் கூட ஆபீஸ்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? போன் போட்டு என்ன காரி துப்புறாங்க. நாசமா போச்சு. நமக்கு அந்த நெட்ட காலம் தான் மச்சானா. ரூமை பூட்டிட்டு பேசுற அளவுக்கு அவங்கிட்ட என்ன இருக்கு? டேய், என்ன அவன் உன்னை கட்டிக்க போறேன்னு சொன்னது மனசு மாறிடுச்சா? ஐயோ அண்ணி, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரியும். யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு அத நீங்களும் நம்பிட்டு ஏன் மேல கோவப்படுறீங்க? அவன் பேசினாலே எனக்கு ரொம்ப கடுப்பா வருது. அப்ப நீங்க ரூமை பூட்டிட்டு பேசுனது பொய்யா? அது உண்மைதான். ஆனா அந்த ரூமை நாங்க பூட்டிக்கிட்டு பேசல, யாரோ பூட்டிட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா அண்ணி, ரிஷி மாமா என்னையும் அந்த பாலாஜியும் பிளான் பண்ணி ஆபீஸ் ரூம்ல வச்சு பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாரா அண்ணி. நாங்க கதவு திறக்க முடியாம ரொம்ப தவிச்சு போயிட்டோம். போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப அந்த வேலைக்காரி துர்கா கூட ஜாலியா சுத்திட்டு இருக்க போறான். என்ன நீ சொல்றீங்க? அந்த துர்கா கூடவா? பின்ன உன் கூடவா சுத்த போறான்? அந்த துர்கா கூட தான் சுத்த போறான். அந்த வேலைக்காரி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னோட கண்காணிப்புல தான் இருந்தா. இப்ப 24 மணி நேரமும் எந்த கண்காணிப்பும் இல்லாம ரிஷியோட சுதந்திரமா சுத்திட்டு இருப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணது வேலைக்காரிய ரிஷி கூட சேர்த்து வைக்கவா? இதான், இதுக்குதான் புருஷங்கால மிதிக்கிற இந்த பாவத்துக்காக தான் உன் பிளான் எல்லாம் சொதப்புது. எப்படிலாம் விட்டு போட்டு தப்பிக்க வேண்டியிருக்கு. இப்ப என்ன நீ பண்றது? உன் தகுதிக்கு அந்த பாலாஜி தான் செட் ஆகும். அவனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அண்ணி, நான் அதுக்கு என் உயிரையே விட்டுடுவேன். கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுட்டு இப்ப கண் கலங்கினா என்ன அர்த்தம்?
என் அம்மாக்கு அறிவே இல்ல. அந்த வேலைக்காரிய ஊரை விட்டு விரட்டுறதை விட்டுட்டு ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த ருத்ராயாவும் ஜால்ரா வீட்டுக்குள்ள ஜோடியா சுத்தாதீங்க, வெளியில போய் ஜாலியா சுத்துங்கன்னு இவங்களே பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. உனக்கு பிளான் போட்டு கொடுத்ததுக்கு அந்த வேலைக்காரிக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கலாம். ஹனி, ஏதோ ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக தினமும் அந்த தப்ப பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நம்ம ரிஷி மாமா அந்த வேலைக்காரோட சுத்துறத வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. சொல்லாத, செஞ்சு காமி. அடுத்து ரிஷி மாமா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓப்பனிங்லாம் நல்லாதாமா இருக்கு, ஆனா இந்த பினிஷிங்னு சொல்லுவாங்களே அதாமா சரியில்லை. ஆஹா, உன என்னையே கை நீட்டி ஆட்டி என்ன ஆட்டி. ஆமா, இப்ப சரியா இருக்குமே, போ. ரிஷியும் துர்காவும் எங்க சுத்திட்டு இருக்காங்களோ இதை எப்படியாவது தடுத்தாகணுமே. இந்த விஷயத்தை எப்படி அம்மா கிட்ட கொண்டு போறது முடிவு கட்டுறேன்.